ஹரிவோம் அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் மாத பலன்கள். செப்டம்பர் மாத பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான பலன்கள். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், செப்டம்பர் மாதத்தில் இந்த ஆவணி மாதம் ஃபுல்லாக வந்துடும். ஆவணி மாதம் இதெல்லாம் வரும்போது நிறைய விழாக்கள் உள்ள மாதம் செப்டம்பர் மாதம். நிறைய முக்கியமான நபர்கள் பிறந்த மாதம் செப்டம்பர் மாதம். நீங்கள் செப்டம்பர் மாதத்தை எடுத்து பார்த்தீங்கனாலே நிறைய விஐபிஸ் நிறைய பேர் பிறந்திருப்பாங்க. உதாரணத்துக்கு சொன்னோம்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன், இந்த மாதிரி நிறைய பேர் பிறந்திருப்பாங்க. ஸோ இந்த செப்டம்பர் ஒரு அற்புதமான ஒரு மாதம். சரி, அதெல்லாம் ரைட்டு சார். இப்போ எங்களுக்கு எப்படி இருக்குது, எங்கள் சூழ்நிலை எப்படி இருக்குது, நாங்கள் எப்படி ஒரு நல்ல டெவலப் ஆகுமா, எங்கள் 12 ராசிக்குரிய நல்ல பலன்கள் எப்படி இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு எப்படி சூழ்நிலைகள் அமையுது, எந்த தேவதையை வணங்கலாம் இந்த செப்டம்பர் மாதத்தில், எந்த சித்தர் வழிபாடு எங்களுக்கு உகந்ததாக இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள், எந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்த விஷயங்களில் லிபரலாக இருக்கணும், முதலீடுகள் போடலாமா போடக்கூடாதா, இது பற்றிய ஒரு அற்புதமான தகவல் தான் நம்ம இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம இந்த செப்டம்பர் மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அது கோச்சார பலன்களை வச்சு சொல்கிறோம். சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகளை வச்சு தான் பலன்கள். நிறைய பேர் என்ன இப்போ பேசிக்கிறாங்கன்னா, ராசி கட்டம் நவாம்சம் இரண்டும் சேர்த்து பார்க்கணும். இதுதான் உண்மையான ரூல். நவாம்சம் இல்லாமல் ஜாதகமே இல்லைங்க. அதாவது அந்த காலத்துல எல்லாம் சின்ன நோட்டில் ஜாதகம் எழுதும்போது பார்த்தீங்கன்னா ராசி கட்டம் இருக்கும், பக்கத்தில் நவாம்ச கட்டம் இருக்கும், சின்ன நோட்டாக தான் இருக்கும். ஒரு ராசியை 9ஆக கூறிட்டது நவாம்சம் அப்படிங்கிறது. அதெல்லாம் பெரிய விஷயம். சில பேர் இப்போ சமீபத்தில் நவாம்சம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, வருத்தமாக இருக்குது. எப்படி யார்கிட்ட படிக்கிறாங்கன்னு தெரியல, கேட்குறதுக்கும் சங்கடமாக இருக்குது. என்ன சொல்கிறது, நவாம்சம் இல்லாமல் என்ன பார்ப்பீங்க நீங்கள்? என்னோட குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்த மெத்தடில் ஒரு முக்கியமான மெத்தடு, ராசி கட்டமும் நவாம்சமும் கொடுத்தா திதி, நட்சத்திரம், யோகம், கரணம், பிறந்த தேதி இத்தனையும் கண்டுபிடிக்கணும். இதை படிக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 2 மாதம் ஆச்சு. இது உண்மைங்க. இன்னைக்கு கூட ஒரு சவால், எந்த ஜாதகராவது என்கிட்ட ராசி கட்டமும் நவாம்ச கட்டமும் கொடுத்தீங்கன்னா அந்த தேதி, நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், பிறந்த தேதி என்னால் சொல்ல முடியும். இதுக்கு எனக்கு இப்போ 2 நிமிஷம் இருந்தால் போதும். 2 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா அப்படி பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஏன்னா அந்தளவு ட்ரெயின் அப் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வெறும் டேட் ஆஃப் பர்த் டைமு கொடுத்தாலும் நம்ம திதி, யோகம், கரணத்தை போடணும். இதுதான் சூட்சமம். நிறைய பேர் நவாம்சம் இல்லாமல் பார்க்குறேங்கிறாங்க. அதெல்லாம் சிறப்பாக இல்லை. நான் நம்மளுடைய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, பொருத்தம் பார்த்தாலும், ஜாதகம் பார்த்தாலும், ஜாதகத்தை பற்றி தெரிந்து கொண்டாலும் ராசி கட்டமும் நவாம்ச கட்டமும் கண்டிப்பாக தேவை. இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா, தொழில் விருத்திக்கு எந்த தெய்வத்தை வணங்கணும். என்ன சொல்கிறான், ஒரு தொழில் தெய்வத்துக்கு சமம். நீங்கள் ஒரு வாசகம் நிறைய இடங்களில் படிச்சிருப்பீங்க, செய்யும் தொழிலே தெய்வம். உண்மைதான். எந்த தொழில் செய்கிறோமோ அதுதான் நமக்கு தெய்வம். அப்போ எந்த தெய்வத்தை வணங்கினா அந்த தொழில் நல்லா இருக்குங்கிறத இந்த எல்லா ராசிக்கும் இப்போ பார்த்துட்ருக்கோம். அதை பார்த்துக்கிறோம். ரிஷபராசி என்பவர்களுக்கு, ரிஷபராசியில் பிறந்தவங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வார்கள். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, க்ளீனாக இருக்கும். ஒரு கம்ப்யூட்டர் டேபிளில் வேலை செய்கிறாங்க அல்லது ஒரு வீட்டில் வேலை செய்கிறாங்க. நீங்கள் ரிஷபராசியில் யாராக வேணாலும் இருங்க, கலெக்டராக இருந்தாலும் சரி, அல்லது தாசில்தாராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு டீச்சராக இருந்தாலும் சரி, தான் அமர்ந்திருக்கக்கூடிய இடம், தான் வேலை பார்க்கும் இடம், தான் உட்காரக்கூடிய இடம், இதை சுத்தமாக வச்சுக்குவாங்க. க்ளீனாக நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுப்பாங்க. இது ஒரு ஒழுக்கம். உண்மையாகவே சொன்னால் இப்போ பார்க்குற இடத்துல சில பேர் குப்பையை போட்டு அங்கேயே வச்சுருப்பாங்க. இது ஒரு ஒழுக்கம். இதை எப்பயுமே ஃபாலோ பண்ணுவாங்க. அப்புறம் டிசிப்ளின் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேர் குளிச்சுட்டு சாப்பிடுவாங்க, சில பேர் சாப்பிட்டு குளிப்பாங்க. ஆனால் இந்த ரிஷபராசிக்காரங்க பாருங்கள், குளிச்சுட்டு காலை நியமனங்களை முடித்துவிட்டு ஒரு ஒழுக்கமாக சாப்பிடக்கூடிய குணம் வழக்கமாக இருந்து வரும். இதெல்லாம் நம்ம சொல்லித்தரதில்லை. இயற்கையாகவே ரிஷபராசிக்கு இயற்கையாக இது இருக்கக்கூடிய விஷயம். சரி, இந்த மாதம் செப்டம்பர் மாதம் கடன் வாங்குவதை தவிர்க்கவும். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கடனை குறைச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். கடன் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகளை கொடுத்துரும். அதனால் கடன் வாங்காதீங்க. முடிந்தால் கொஞ்சம் கடனை கட்டுவது சிறப்பு. ஏதாவது கொஞ்சோண்டு நகை கடன் அல்லது ஏற்கனவே வாங்கின கடன் இதெல்லாம் கட்டிடலாம். சார், எனக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ வருமானம் வருது சார், ஆனால் கொஞ்சோண்டு பணத்தை கொண்டு நகையை கட்ட முடியல சார், இதுதான் இதில் இருக்கிற பிரச்சனை.
ஆண்கள் கடன் வாங்கி இருந்தால் பெண்களிடம் கொடுத்து கட்ட சொல்லலாம். இன்றைக்கெல்லாம் கடன் கட்டுறது ஒரு பெரிய மேட்ரே இல்லை. என்ன காரணம்னு கேட்டால், அந்த காலத்துலலாம் நம்ம எடுத்து பீரோவில் வச்சுட்டு 2000 ரூபாய் எடுத்து வச்சுட்டு திங்கக்கிழமை போகலான்னா ஞாயிற்றுக்கிழமை ராத்திரியே ஒருத்தன் வந்து அண்ணே 2000 ரூபா இருந்தால் கொடுங்கண்ணே, இவனுக்கு தெரிஞ்ச மாதிரியே வந்து கேட்பான். ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை. பணம் வந்த உடனே ஜிபேயில் ஹோம் லோனாக இருந்தாலும் சரி, கோல்டு லோனாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் கட்டிடலாம். ரிஷபராசிக்கு கடன் அடையும் மாதம், இதுதான் உண்மை. இந்த மாதம் கருமாரியம்மனை வழிபடுவது சிறப்பு. ஆவணி மாதம் அதில் வந்து சூரியன் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால ரிஷபராசிக்கு கருமாரியம்மன் வழிபாடு சிறப்பு தரும். உடல் நலன் நன்றாக இருக்கும். உறவினர்களிடம் நல்ல பழக்கம் ஏற்படும். மன நிம்மதியான வாய்ப்புண்டு. இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பான நல்ல பலன்கள் சொல்லியிருக்கு. வரும் வருமானத்தில் சிறிதளவு கடன் அடைக்க பழகுங்கள்.